இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பட்டு. வணக்கம், நான் உங்க கீதா மாமி. இன்னைக்கு அம்மா கைவண்ணத்துல உங்களுக்காக ஜவ்வரிசி பக்கோடா இது எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பாக்கலாமா? ஜவ்வரிசி, உருளைக்கிழங்கு, வேர்க்கடலை, தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய். இப்ப எப்படி செய்யறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஜவ்வரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணியில போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுல இருந்து தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமா எடுத்துருங்க. இந்த ஜவ்வரிசியை போட்டுட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சது அதை நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சிங்கன்னா தான் அப்படியே இருந்துன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்படியே கட்டி கட்டியா நிற்கும். அதனால நல்லா மசிச்சுட்டு அதையும் இந்த ஜவ்வரிசியோட மிக்ஸ் பண்ண போறோம். மிக்ஸ் பண்ணிட்டு இதுல வேர்க்கடலை அது வந்து தோலை எடுத்துட்டு நம்ம ஒண்ணும் பாதியமா இந்த மாதிரி பண்ணிட்டு அதையும் கொஞ்சம் இதுல போட போறோம். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் அதுவும் போட்டுக்கோங்க. தேங்காய் அதையும் இதோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல இப்போ கொஞ்சம் உப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. இதுல இப்போ சீரகம் அதையும் கொஞ்சம் போட்டுட்டு கொத்தமல்லியை நல்லா பிச்சி அதையும் போட்டுடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல தண்ணியெல்லாம் விட வேணாம், ஏன்னா நம்ம வந்து ஜவ்வரிசி நல்லா ஊறின அந்த இதுவே போறோம். உங்களுக்கு எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு வந்து டைஜஷனும் ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரமா செய்யற ஒரு ரெசிபி இது. சாயங்கால டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பசங்க வரட்டு சீக்கிரமா செஞ்சு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சுலபமா இருக்கும். இப்போ வானல் நல்லா சுட்டுருக்கு. எண்ணெய் அதுல நம்ம விடலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சுடட்டும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேர்க்கடலை சேர்த்துருக்கோம். சீரகம் பாத்தீங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது சீரகம். சீரகத்தை பாத்தீங்கன்னா நீங்க வெறும் தண்ணியில போட்டு கொதிக்கிற வெந்நீர்ல போட்டு சீரகம் குடிச்சீங்கன்னா அதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. பச்சை மிளகாய் வந்து காரத்துக்காக. தேங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாய் புண் வயிற்றுல புண் வந்தா கூட ரொம்ப அது நல்ல ஒரு கேட்கற ஒரு டிஷ் அது. கொத்தமல்லிலாம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது கொத்தமல்லி. எல்லாம் நம்ம கலந்துருக்கோம் இதுல. இப்போ நம்ம இதை சுட்டுருக்கான்னு பார்க்கலாம். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருக்கு. இதுல பக்கோடா நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி போட்டா போறோம். இதுல நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறதுனால ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா நிறைய மாவு சத்து இருக்கு. இதுல கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால உருளைக்கிழங்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி எல்லா விதமான கலவையா கலந்து நான் இதை பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நீங்களும் இதை வீட்டுல பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாயங்கால வேலை நீங்க செய்யறதுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு டிஷ் இது. இதை நல்லா கொஞ்சம் செவந்து வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இது ஜவ்வரிசி பாருங்க, இந்த எண்ணெயில நல்லா பொரிஞ்சு அழகா வருது பாருங்க. நம்ம ஊற வச்சதுனால ரொம்ப அழகா பொரிஞ்சு வடாமெல்லாம் நம்ம பொரியிற மாதிரி எண்ணெயில அழகா பொரியுறது இந்த ஜவ்வரிசி. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் அது. இப்போ பாருங்க கொஞ்சம் அது அப்படியே லேசா திருப்பி போடலாம். யூஸ்வலா நம்ம வந்து வெங்காயம் போட்டு பக்கோடா செய்வோம். இது வந்து ஒரு வித்தியாசமா ஜவ்வரிசியில உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு நம்ம செஞ்சிருக்கிறதுனால இதை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க. நல்லா செவக்கட்டும். இது கொஞ்சம் செவந்து வந்தாதான் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா நீங்க சாதாரணமா கஞ்சி, வயசானவங்க கஞ்சி போட்டு குடிப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஜவ்வரிசியை நம்ம வந்து இதுக்காக பக்கோடாக்காக யூஸ் பண்ணிருக்கோம். அதனால நீங்களும் இதை வீட்டுல செய்யுங்க. இப்போ நல்லா வந்தாச்சு. இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வைக்கலாம். இப்போ இதுக்கு மேல வந்து நம்ம கொஞ்சம் கார்னிஷ்காக
ஜவ்வரிசி பக்கோடா தயாராயிடுச்சு. இது எப்படி செய்யறதுன்னு திருப்பி நான் உங்களுக்காக சொல்றேன். ஜவ்வரிசியை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதோட வேர்க்கடலை, சீரகம், தேங்காய், உப்பு, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சது, கொத்தமல்லி எல்லாம் போட்டு கலந்துட்டு எண்ணெயில நம்ம பக்கோடா செய்யற மாதிரி போட்டு எடுத்துட்டீங்கன்னா ஜவ்வரிசி பக்கோடா தயாராயிடுச்சு. மேல கார்னிஷ்காக நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கணும். சுவையான ஜவ்வரிசி பக்கோடா தயாராயிடுச்சு. சீடமுறுக்கு அவல் பொரி, அஞ்சரப்பெட்டை